தெற்கு எல்லை பகுதியில் ஆற்றோரமாக நம்ம கடலோரமாக இந்த தடுப்பணையை மாற்றி அமைக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், இந்த பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். திமுக மாவட்ட செயலர் கௌதமன் அவர்களுக்காக மட்டுமே சுயநல நோக்கத்துடன் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அவர் தனக்காக செயல்படுத்துகிறார். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கை மீது கவனம் கொண்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கி இந்த தடுப்பணையை பொதுமக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் மாற்றி அமைக்க வேண்டுமாய் இந்த 32 கிராம மக்களின் சார்பில் நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இங்க கட்டுனா அவர் மாமனார் பேர் நிலம் வாங்கி போட்டிருக்கார், அது மட்டும்தான் பயன் வரும். அங்க கட்டுனா 32 கிராம மக்களுக்கும் குடி தண்ணீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்கும், கால்நடைக்கு தண்ணீர் கிடைக்கும். இங்க சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிற இறால் பண்ணைகள் இழுத்து மூடப்படும், மக்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். இதுதான் சார் உண்மை. 16 கிலோமீட்டர் கடையில் கட்டலாம்னு சொல்றது தவறு. எல்லா தடுப்பணையும் ஆத்தோரத்திலிருந்து கடலோரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல கட்டப்படுது. இது மட்டும் 15 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறீங்க. அப்ப இது அறிவியலுக்கு எதிரானது. இந்த தடுப்பணை கட்டுவது அறிவியலுக்கு எதிரானது. எனவே தான் வேண்டாம்னு சொல்றோம். எல்லா கடலோரத்திலிருந்தும் முகத்துவாரத்திலிருந்தும் தடுப்பணைகள் அரசல் ஒவ்வொன்றா கட்டப்படுது. எல்லாமே 3 கிலோமீட்டர்கள் 4 கிலோமீட்டர் கட்டப்படும் போது இது ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி கட்டப்படுது? ஆக மக்கள் வச்சிருக்கிற கோரிக்கை சரியானது. ஐயா, எங்க போராட்டம் தொடரும், கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடரும். 16 கிலோமீட்டர்னு சொன்னா 15 கிலோமீட்டர்ல தான் ஓட சரி இருக்கு. கோரிக்கை 32 கிராம மக்களின் கோரிக்கை ஐயா, கோரிக்கை முதல்வர் ஐயா, முக ஸ்டாலின் முதல்வர் ஐயா, நடக்குதையா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அநியாயம் நடக்குதையா. மாவட்ட செயலாளர் சுயநலத்துடன் கட்டுகிறார். வேண்டாம். மக்கள் பயன்பெற விவசாயம் செலுத்திட குடிநீர் கிடைத்திட தடுப்பணை மாற்றியமை உடனடியாக மாற்றியமை நிறுத்திடுக திட்ட பணியை நிறுத்திடுக திட்ட பணியை நிறுத்திடுக. தொடரும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடரும், அறவழியில் தொடரும், அமைதியாக தொடரும். விடமாட்டோம். பொதுமக்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும். முதல்வர் ஐயா, முக ஸ்டாலின் முதல்வர் ஐயா, கோரிக்கை பூதங்குடி மக்களின் 32 கிராம மக்களின் கோரிக்கை அனைத்து கட்சிகளின் அனைத்து சங்கங்களின் கோரிக்கை மாற்றியமை தடுப்பணை மாற்றியமை தடுப்பணை யாருக்காக? மக்களுக்காக மாவட்ட செயலாளருக்காக மக்களுக்கா மாவட்ட செயலாளருக்கா வேண்டும் தடுப்பணை திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். அன்பான மக்களுக்கு எல்லாரும் வேண்டுகோள், நம்ம எத்தனை பேர் கைதாகிறோமோ அப்பதான் முதல்வர் கவனத்துக்கு செய்தி போகும். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பொதுமக்களும் எல்லாரும் காவல்துறை வாகனத்திலே கைதான செய்தி அரசாங்கத்துக்கு போய் சேரணும். எனவே எல்லா மக்களும் கைது கொடுத்து பெண்கள், ஆண்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே
வடார பஞ்சாயத்து ஊர் வங்காரமாடி, பேர் ராமச்சந்திரன். விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவனாங்க. இந்த கோரிக்கை நீண்ட நாளமாக எல்லா எம்எல்ஏட்டையும் எம்பிட்டையும் கொடுத்து, கலைஞர் இருக்கும்போதும் கொடுத்து, நல்ல திட்டத்தை வந்தது பெரிய வரப்பிரசாதம். அந்த திட்டத்தை சுயநலத்துக்காக இங்கே கொண்டாந்து திட்டத்தை 32 கிராமத்தை எய்த்து அணையை கட்டார் மாவட்ட நிர்வாக தலைவர். அவர்கிட்ட பல நல்ல கோரிக்கை கொடுத்தோம், ஏற்றுக்கலை. மக்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்கிறாரு. இந்த அரசு மக்களுக்காக உள்ள அரசு. எல்லாருக்கும் பயன்பெறணும். நிலம் நீதி எல்லாம் உப்பு நீராக போயிடும். ராமநாடு மாரி உப்பு நீராக ஆகிடும். எங்களுக்கு மிக கவலைக்கிடமாயிட்டு நைட்டு இரவும் தூக்கம் இல்லை. இந்த அணையை கட்டணும் தடுத்தா எங்களை ஆளை வச்சு மிரட்டுறாங்க. அதனால் இந்த அரசு உடனே தலையிட்டு மக்களுக்காக திட்டத்தை கீழே கொண்டாந்து போட்டு பூதங்குடிகளை அமைத்தா அனைத்து கிராமங்களும் பயனடைவாங்க. கால்நடைகள், குடிநீர் முக்கியம். இந்த 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும், மே மாதம் ஜூன் 1ஆம் தேதி 12ஆம் தேதி திறந்து திறப்பாங்க. அது வரைக்கும் தண்ணி குடிநீர் கஷ்டமாக இருக்குது. குடிநீருக்காக தான் இவ்வளவு போராடுறோம். இவ்வளோ மகளிர்லாம் வந்திருக்க காரணம் என்னென்னா இதுதான் காரணம். குடிநீர் எதிர்ப்பு கிடையாது. அணையில் அடுத்து கடமங்குடியில் ஒரு தடுப்பு இருக்குது, அடுத்து விளாமத்தில் ஒரு தடுப்பு இருக்குது. அதில் ஒரு கிலோமீட்டர் எடுத்துருக்க பாதிப்பே இல்லை. 500 பேர் பயனடை அணை 50 கோடி ரூபாய் எதுக்கு செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தை இப்படி வீணாக்குறதுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது. ₹1 சேமிக்க எங்களால் முடியல. 50 கோடியை கொண்டாந்து வீணாக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் எண்ணத்தில் இந்த மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கோம். இந்த தொடர வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். எல்லாம் விவசாயத்தை குடும்பம் சார்ந்தான். அதனால் நாங்கள் எல்லாம் கட்சியில் தான் இருக்கோம். கட்சியில் இருந்தாலும் முதல்வரை சொல்கிறபடியே நடக்கிறோம். கட்சி எங்களை எதுவுமே கேட்காதையே வார திட்டத்தை அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல கவனத்துக்கு போய் மக்களை திசை செய்யணும். எந்த ஒரு பக்குவாதமும் எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அது மாதிரினா மிரட்டலுக்குலாம் ஆள் விடுவாங்க. அதனால் நீங்கள் முதல்ல சின்னவருக்கும் இந்த விவசாய சார்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்து இந்த அணையை கீழே கட்டுமாறு மிக மிக வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடம்படையில் இருக்கிற ஆறுகள் எல்லாருக்குமே தடுப்பணை ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தடுப்பணைகள் வந்த தடுப்பணையை ஒரு 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 தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த நிலத்துக்காக ஒரு தடுப்பணையை கட்டி கிட்ட கடல் மட்டத்திலேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க. கடற்கரையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் கட்டணுங்கிறது விதி. ஆனால் அந்த விதியை மீறி 13 கிலோமீட்டர் அண்ணா தள்ளி கட்டுறாங்க. அந்த 13 கிலோமீட்டர் தள்ளி கட்டும்போது அதனால் ஒரு 32 கிராமங்கள் பாதிக்கப்படுது. அது நேராக அந்த கடல் நீர் நேராக போய் அந்த 32 கிராமங்களையும் அதாவது நிலத்தடி நீர் மற்றும் எல்லா நீரும் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு குடிநீர் தேவையில பூர்த்தி அடைய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ கட்டியிருக்கிற தடுப்பணைக்கு பக்கத்தில் ஒரு மீன் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த மீன் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளருடைய சொந்தக்காரங்களோட மீன் கொண்டு கொடுக்கறதுனால அந்த மீனோட கழிவுகளை வெளியாக்குறதுக்காக இந்த தடுப்பணையை கொண்டு பக்கத்தில் கட்டுறாங்க. அழகாக அந்த தடுப்பணை பார்த்திங்கன்னா அந்த மீன் ஃபேக்ட்ரி பக்கத்திலே கட்டுறாங்க. அதனால் இப்போ நம்ம பாகிஸ்தான் தேவையில்லாம தேவையில்லாத சட்டத்தை பிடிச்சாங்க. கையில்
செய்து எல்லாரும் அரெஸ்ட் ஆகுங்க. எல்லாரும் அரெஸ்ட் ஆகுங்க. எல்லாரும் ஏறுங்க வண்டியில, யாரும் போகாதீங்க, எல்லாரும் வண்டியில ஏறுங்க. அரெஸ்ட் ஆனாலும் நம்ம எல்லாம் கடைசி வண்டியில் ஏறிடுவோம். பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அனைவரும் கைதாகி திருமண மண்டபத்துக்கு வாங்க. அப்பதான் நம்ம கோரிக்கை நிறைவேறும். எல்லாரும் கைதாகி திருமண மண்டபத்துக்கு